பலூன் 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 என்னடாப்பா இது அப்படின்னு கேட்க சொல்ல, இந்த மத்திய அரசு என்ன பண்ணிக்குது, எல்லாத்துக்கும் இந்த மானிய சிலிண்டர் வந்து இனிமேல் எல்லாத்துக்கும் 12 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிச்சுப்பா. ஆனால் இதை பொத்து நம்ம வந்து என்ன சொல்றாரு நம்ம ரிசர்வ் வங்கி கவர்னர் ஐயா, இதோ பார்ப்பா மத்திய அரசு இந்த மாதிரி முக்கியமான மானிய விஷயத்துல நீ முடிவு எடுக்க சொல்லலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதுல நீ பணம் போடுறிய, இதோட முக்கியமான நிறைய விஷயம் நம்ம நாட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லிக்கிறாருப்பா. இதுக்கெல்லாம் நம்ம எதிர்கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்க சொல்ல, என்ன நீங்க பண்ணீங்க, முதல்ல 6 சிலிண்டரு அப்படின்னீங்க, அப்புறம் 9 அப்படின்னீங்க, அதுக்கு மேல ஒண்ணுமே தர முடியாது அப்படின்னு கரோரெல்லாம் பேசி நின்றீங்க, மக்கள் அதுலயே காண்டாயிட்டாங்கப்பா அப்படின்னு இருக்க சொல்ல, இப்போ பொசுக்குன்னு 12 கொடுக்குறீங்களே, மக்கள்லாம் குஜால் ஆயிடுவாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க, மக்களுக்கு தெரியும் அப்படின்னு புதுசா அறிக்கலாம் விடுறாங்கப்பா. என்ன சொல்றீங்க, எப்படியோ ஒண்ணு நல்லது நந்தா சரி. பலூன் பலூன் பலூன். வகை வகையான ஃப்ளெக்ஸ் போர்டு இந்த சாலையை மறைக்கிறது. வகை வகையான ஃப்ளெக்ஸ் போர்டு இந்த சாலையை மறைக்கிறது. இந்த விளம்பரம் படுத்தும் பாடு தினமும் மக்களை வதைக்கிறது. வகை வகையான ஃப்ளெக்ஸ் போர்டு பெரும் தொல்லையாக இருக்கிறது. மாரசாமி உண்மைதாப்பா, எங்க பார்த்தாலும் கலர் கலரா போஸ்ட், விதவிதமான போர்டுன்னு ஒரே பாடா படுத்துது எங்க பார்த்தாலும். ஆமா, 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலினா அதுக்கு ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு. ஆமா மாரசாமி, முதல்ல அது அரசியல்வாதிகளே வச்சுட்டு இருந்தாங்க. ஆமா, இப்ப நம்மள மாதிரி சாதாரண ஆளுகளை காது குத்து, கெடா வெட்டு, கல்யாணம்னா விதவிதமா போர்டு கொண்டு வந்து ரோட்ல வச்சிடறாங்க. எல்லாத்துக்கும் இப்ப தொத்து நோய் மாதிரி ஆகி போச்சு. ஆமா, இப்ப நான் என்ன சொல்றேன் மாரசாமி, அவங்க காசுல அவங்க வைக்கிறாங்க, நல்ல விஷயம் தான், ஒரு தொழில் நடக்குதுன்னு வையி. ஆனா அது ஓரமா வச்சா பரவாயில்லையே. ஆமா, போற ரோட்ல, ஆமா நடைபாதையில, எல்லா இடத்துலயும். இது பத்தாதுன்னு அரசியல்வாதி வேற மாநாடு தேர்தல் வந்துச்சு வச்சுக்குவே, ஆமா நடக்கிறக்கே இடம் இருக்காது, எல்லாம் எங்க பார்த்தாலும் போர்டாத்தான் இருக்கு. ஆமா, அதுவும் ரோட்ல ஏதோ ஒரு வளைவு வச்சுக்கோ, அந்த இடத்த அந்த பக்கம் தெரியாத அளவுக்கு அலங்கார வளைவுன்னு பெருசா வச்சு போடுவாங்க. இப்படி வரணும் முட்டிக்கிறதுக்கு. ஆமா, அதாவது தொண்டர்கள் எந்த அளவுக்கு பெருசா போஸ்ட் வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த கட்சியோட தலைமையை குசிப்படுத்தணும். ஓ, அப்படிங்கிற மாதிரி நீங்க போட்டி ஆகி போச்சு. தடுக்கிறதுக்குலாம் சட்டம் இருக்கும், விதிமுறை எல்லாம் இருக்குமே. எல்லாம் இருக்குது மாரசாமி. இப்ப நம்ம விதிமுறையை போட்டா அது எப்படி மீறலாங்கிறது அதுக்கு முன்னாடி ஐடியா பண்ணிடுறாங்களே. அதுல நம்மளால அடிச்சுக்கிறதுக்கு வேற யாரும் கிடையாது. அதனால அவங்களா பார்த்து கொஞ்சம் திருந்தினா தான் நல்லது பொதுமக்களுக்கு. ஆமா, நம்ம காயின் போட்டுருவோம், நம்மளும் தான் பொதுமக்கள். ஆமா. அண்ணாச்சி, இன்னும் நம்ம ஊர்ல பாருங்க, பயிலர்கிட்ட போயிட்டு ஐயா என்னையா படிக்கீங்கன்னு கேட்டா, ஏன் அந்த காலேஜ் போறோம் இந்த காலேஜ் போறோம்னு சொல்லுதாங்க. ஏன் கேட்டீங்கன்னா, ஏன் 4 எழுத்து படிச்சு கொஞ்சம் அப்படி நல்ல பேண்ட் சட்டை போட்டா தானே ஏன் ஊருக்குள்ள பம்மா தான் சுற்றி தெரிய முடியும். அதனால ஏன் எப்படியாச்சும் படிச்சிருந்தாங்க. சரி, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஐயா என்னையா வேலைக்கு போறீங்கன்னு கேட்டா, ஏன் எந்த வேலைக்கும் போல சும்மா தான் இருக்கணும் ஏன் அசால்ட்டா சொல்லுதாங்க. சரி, இவங்க தான் இப்படி சொல்லுதாங்கன்னு கொஞ்சம் பெரிய படிச்ச பயல்கிட்ட போய் கேட்டோம்னா, ஐயா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுதாங்க. இப்படி மாற்றி இப்படியே சொல்லுதாங்களே, இவங்க எப்போதாயா வேலைக்கு போகணும்னு யோசிச்சு பார்த்தா ஏன் நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கலாம். இதை கூட்டி கழிச்சு பார்த்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த பாருங்க இந்த வேலை வாய்ப்புக்காகவே ஒரு இணையதளத்தை ஆரம்பிக்க போறாங்க. இது ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனால் நீங்க கேட்கறதுக்கு புரியுது, ஏப்பா ஏற்கனவே இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அதைத்தானே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கீங்க. அது இருந்தாலும் இதுல பார்த்தீங்கன்னா இந்த வேலை இல்லாதவங்களையும் ஏன் வேலை கொடுக்குறவங்களையும் ஒன்னா இணைக்க போறாங்களாம். இதனால வேலை கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் நல்லா தான் இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதன் மூலமா யாருக்காவது வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, ஆனா இந்த இணையதளத்தை பாருங்க, இதை ஆரம்பிக்கிறதுக்கு ஏன் துவக்கிறதுக்கு செயல்படுத்துறதுக்கு அதுக்கு ஒரு 4 பேருக்கு வேலை கிடைக்கும்ல, அது பெரிய விஷயம் தானே. என்ன சொல்றது. அண்ணாச்சி, ஏன் நம்ம ஊரில் எதுக்கெடுத்தாலும் போராட்டம், எதுக்கெடுத்தாலும் மறியல், எதுக்கெடுத்தாலும் ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு போட்டுறாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அந்த பொதுக்கூட்டத்தில் ஏதாச்சும் பேசிட்டாங்கன்னு வச்சிங்களேன், கைகலப்பு நடந்து போயிடும். அந்த நேரம் பார்த்து நம்ம காவல்துறை அதிகாரிகள் அவர் போய் பிடிச்சா அவரில் கையை எடுங்கள், எதற்காக என்னை பிடித்தீர்கள், என்னிடம் என்ன குறை கண்டீர்கள் என்று அப்படின்னு நம்ம போலீஸ்காரங்கிட்டே அவங்க வாதாடுவாங்க. அப்போ போலீஸ்காரங்களும் எப்பா நீ இதை பண்ணுன்னு சொல்லிட்டு சாட்சியோடு சொல்ல முடியாது இல்லையா. அதுக்கு தான் நம்ம காவல்துறை அதிகாரிகள்லாம் சேர்ந்து ஒரு முடிவை போட்டாங்க. என்னன்னா, எப்பா எந்த பொதுக்கூட்டமாக இருந்தாலும் எந்த போராட்டமாக இருந்தாலும் நீங்கள் ஷூட் பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க. என்னது ஷூட்டா அப்படின்னுமோ நம்ம கொஞ்சம் அல்லெல்லாம் கலப்புது இல்லையா. அப்போ தான் அவர் சொல்லியிருக்காங்க, எப்பா நீங்கள் கையில் இருக்க லத்தியை போட்டுட்டு கையில் கேமரா வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேருக்கு கையில் கேமரா கொடுத்து இப்போ பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்பதான் இந்த மாதிரி பொதுக்கூட்டம்லாம் நடக்குது இல்லையா. ஏன்னா வந்து இனிமே வரப்போற அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேச்சுக்கள்லாம் வரும். அவங்க அரசியல் புரசலாம் பேசுவாங்க. அதுல ஏதாச்சும் கொஞ்சம் கைகலப்பு நடந்துச்சுன்னா நம்ம காவல்துறை அதிகாரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஆணையர் அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்குமா, 2 பெரிய டிவி வச்சுக்கிட்டு எங்கெங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிப்பாங்களாம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அப்பா இனிமே பொதுக்கூட்டத்துக்கு நீங்க போகும்பொழுது நம்ம தலைவர் அப்படி இவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏளனமா பேசுனீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது என்னாச்சு. 1 2 3ன்னு சொல்லிட்டு கம்பி எண்ண வேண்டியதா இருக்கும். ஐயா ஏட்டையா நான் ஒன்றும் சொல்லையா. ஐஸ் ஐஸ் பாலை ஐஸ் கப்பை ஐஸ் குச்சாய்.